படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ஆண்ட்ரியாஸை காமிக்கிறாங்க. அங்க அவன் சப்ஸ்டேஷன்ல ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். இவனுங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா லவ்வோட கிஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காம ஒரு உணர்வே இல்லாம தான் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அடைச்ச என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு கரெக்டா ட்ரெயின் வரும்போது இதுக்கு மேல நம்ம எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டான். அட பாவி, அவனுங்க உணர்ச்சி இல்லாம கிஸ் பண்ணதுக்கு நீ ஏன்டா சூசைட் பண்ணி சாவற? இதுக்கு முன்னாடி இப்படி அவன் சாவறதுக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பல வாரங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இது ஒரு பாலைவனம். இங்க ரொம்பவே பழமையான ஒரு கேஸ் ஸ்டேஷன். அங்க ஒரு வயசானவர் வெல்கம் சைன் போர்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒரு பஸ் வருது. இவ்வளவு பெரிய பஸ்ல ஒரே ஒருத்தனை மட்டும் அவங்க வந்து இறக்கி விட்டு போறாங்க. இவன் தான் நம்ம ஆண்ட்ரியாஸ். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனுக்கு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இங்க வந்ததுமே அப்படியே ஒரு மாதிரி பைபிள மந்திரிச்சு விட்ட மாதிரியே தான் இருக்கான். இங்க வந்ததுமே அந்த வயசானவர் இங்க வெல்கம் போர்டை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, வாப்பா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த போர்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இந்த இடத்த பத்தி இவரு சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா இவனுக்கா அது எந்த விஷயமுமே மண்டையில ஏறின மாதிரி இல்ல. ஆனா இந்த இடம் ரொம்பவே அமைதியா இருக்கும், மன அமைதியோட இருக்கும், ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த பத்தி அவர் இன்னும் சொல்லதான் செய்யறாரு. இருந்தாலும் கூட இவனுக்கு அதுல பெருசா வந்து உடன்பாடு இல்ல. ஏதோ பைப்ல மந்திரிச்சு விட்ட மாதிரியே தான் இருக்கான். சரி, உன்னோட வீடு வந்துருச்சு, நாளைக்கு வந்து உனக்கு வேலை இருக்கும், உன்னோட வேலை அக்கௌண்டன்ட் தான், கரெக்டா கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு அபார்ட்மெண்ட்ல இறக்கி விட்டு போறாரு. இது இவனோட அபார்ட்மெண்ட்டாமா. சரி, அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அவன் ஆண்ட்ரியாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு தேவையான மாதிரி இவனுக்கு தேவையான சில திங்ஸ் மட்டும், கொஞ்சம் திங்ஸ் தான், ரொம்பவே சின்னது. அபார்ட்மெண்ட்னா ரொம்ப மாளிகை மாதிரி இல்ல, ஆனா சின்னதா இருந்தாலும் இவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அங்க இருக்கு. ட்ரெஸ், இவனுக்கு தேவையான மற்ற அசசரிஸ் எல்லாமே இந்த வீட்டுல வந்து இருக்குது. மாதிரி அவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டை செக் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்குறான். அவனுக்கு வந்து எந்த ஒரு உணர்வும் இல்லை, என்ன பண்றோம் இது பண்றோன்ற ஐடியாவே இல்லை. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சோடனே எல்லாம் ரெடியாகி அவனோட தாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு நீட்டா வேலைக்கு வந்து கிளம்பி வந்துடுறான். வந்ததுமே அவரோட பாஸ் இருந்துட்டு உனக்கான வேலையெல்லாம் என்ன ஏது, உன்னோட கேபின் எது அப்படின்ற மாதிரி காமிச்சு கொடுக்குறாரு. இவனும் அவன் கூட ஒர்க் பண்ற மற்ற கோவர்க்கர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்றான். எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு சரி வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேபினுக்கு வரான். அது அவனோட அபார்ட்மெண்ட் மாதிரியே ரொம்பவே சின்னதா இருக்குது. சின்னதா இருந்தாலும் அவனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த இடத்துல இருக்குது. இவனுக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு அக்கௌண்டன்ட் தானே, ஸோ நம்பர்ஸை மட்டும் டைப் பண்ணிட்டு இருக்கிறது தான் இவனோட வேலை. நாள் பூரா இதை மட்டும் தான் அவன் பண்ணிட்டு இருக்கணும். ரொம்பவே அவனுக்கு போர் அடிக்குது. சரி மதியானம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில வரான். அவன் வந்து சாப்பாடை வாங்கிட்டு ஒரு சேர்ல உட்காந்து பாக்குறான். அப்ப பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குது. என்னடா இப்படி நசநசம் சத்தம் கேக்குது அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா அங்க வந்து பில்டிங்க்கு மேல இருந்து ஒருத்தன் வந்து கீழே விழுந்திருப்பான் போல இருக்கு. கம்பிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா வந்து எடுக்கிறதுக்காக 2 கிளீனர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் கிளீனர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அங்க இருக்கிற மக்கள் யாருமே அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்க வேற ஏதோ அந்த கம்பியில பொம்மை சிக்கினா நம்ம பிடிச்சி எப்படி குழந்தைங்க இழுக்கும் அந்த மாதிரி பிடிச்சி அவனை இழுத்துட்டு இருக்கிறானுங்க. டேய், அவன் ஒரு மனுஷன்டா, உயிர்டா, அவனுக்கு வலிக்கும், கொஞ்சமாவது பார்த்து எடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இவனுக்கா ஒண்ணுமே புரியல. என்னடா மனுஷங்க இவங்க எதையுமே கண்டுக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு அவனோட கேபினுக்கு வந்துடுறான். வந்துட்டு ஜன்னல் வழியா பார்த்தா அந்த இடத்த ஃபுல்லா நீட்டா வந்து கிளீன் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான தடயமே அந்த இடத்துல இல்ல. எப்படா மனுஷங்க இப்படிலாம் இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். அன்னைக்கு நாள் வந்து அவனுக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா தான் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கலான்னு ஒரு பப்புக்கு வந்து வந்திருப்பான். அவனும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதி சரக்கு அடிச்சிடுறான். போதையே ஏறாத மாதிரி இருக்கு. என்னடா சரக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வரான். அங்க ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட என்னையா சரக்குது, ரொம்ப மட்டமா இருக்குது, அப்படியே ஃபுல்லா தண்ணி தான், கொஞ்சம் கூட போதையே ஆகல, ஒரு எஃபெக்டே இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்க உட்கார்ந்து இருக்கிற வயசானவர் அதுக்கு அகைன்ஸ்டா தான் பேசுறாரு. யோ, என்னையா பேசுற, என்ன போதை தெரியுமா, இங்க எப்பயுமே சரக்குலாம் இப்படிதான் இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவனுக்கா என்னடா நடக்குது இங்க அப்படின்னு ஒண்ணும் புரியல. அந்த பக்கம் பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வந்து அப்ப வருது. இங்க சரக்கு மட்டும் இல்ல தம்பி, எல்லா விஷயங்களுமே அப்படிதான் இருக்கும், சாக்லேட்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆனா அதுல ஸ்வீட்டு டேஸ்ட்னு ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி இங்க பாக்குற எல்லா வேலைகளுமே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுற. இவன் வந்து சரி அவன் கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த பாத்ரூம்க்கு வந்து இன்னும் 2 பேரும் எக்ஸ்ட்ரா வந்துடுறானுங்க. அதனால அவனால வந்து பேச முடியல. அப்படியே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிட்டே அங்கிருந்து சமாளிக்கிறான். அந்த கேப்ல அவர் வந்து வெளியில போயிடுறாரு. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனும் வந்து போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவனோட வீடு, அவனோட அபார்ட்மெண்ட் வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து இருக்குது. என்னடா இது பேஸ்மெண்ட்ல ஒரு அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். கிட்ட போயிட்டு பார்த்தா அங்கிருந்து ஏதோ ஒரு மியூசிக்கோட சத்தமும் வேற வருது. அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
மியூசிக்கை போய் புதுசா பாக்குறானே அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா இவன் இருக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துலயோ எங்கேயுமே இந்த மியூசிக் இதெல்லாம் வந்து கிடையாது. இவன் பாட்டுக்கு ரொட்டீனா அவனோட ஒர்க்கை ரோபோட் மாதிரி செய்யணும். இப்ப கூட டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. இப்படி ரொட்டீனா ஒரு ரோபோ மாதிரி வேலை பார்க்கறதுக்கு அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட விரலை வந்து அங்க இருக்கிற மிஷின்ல வச்சு கட் பண்ணிடுறான். நடக்குது ஏது நடக்குதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வேலை பார்க்குற மற்ற எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேஸில் கொஞ்சம் கூட ஒரு கவலையோ பதட்டமோ இல்லை. இவனுக்கா நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னையா இவன் ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து பார்க்குறாரு. இவன் வந்து இப்போ கொஞ்சம் மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்குறான். பார்த்தா இவனை வந்து அந்த கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இவன் கையில் கட்டு போட்டு இவனை வந்து அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதை பற்றி பெருசாக வந்து அக்கறைலாம் இல்லை. ஏதோ குப்பை மாதிரி தான் இவனை வந்து பார்க்குறாங்க. குப்பையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு போகிறாங்க. இவனோட அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டு போனதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான்னா, என்னடா இது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை வந்து அவுத்து பார்க்குறான். அவுத்து பார்த்தா இவன் விரலை கட் பண்ணதுக்கான ஒரு சின்ன இது கூட அதில் இல்லை. எந்த ஒரு தழும்பும் இல்லை, வலிக்கலை, எதுவுமே செய்யலை, ஒரு புண்ணு எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு படுத்து அவனால் தூங்கவே முடியல. ஏன்னா இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். அதனால இவனை வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த இடத்துக்கு அவனோட காரில் போயிட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். இவனை மாதிரியே அந்த பஸ் இன்னொருத்தனை இப்போ வந்து இங்கே புதுசாக கூட்டிட்டு வருது. இறக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இவன் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி அது எங்கேருந்து வருது என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறான். ஆனால் கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா அந்த பஸ் எங்கே போணுச்சுன்னே தெரியல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வழியையும் காணோம். ஐயோ எங்கடா போணுச்சு இந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலைக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு அவன் திரும்பி வந்துடுறான். வந்து பார்த்தா அவரோட பாஸ் வந்து அங்கே இருக்கிறாரு. என்னப்பா தம்பி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உடம்புல நல்லா தானே இருக்கு, சரி ஓகே உன்னோட வேலையை நீ பாரு, உனக்கு எந்த பொருள் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, இது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சேர் அது மாதிரி எது வேணும்னாலும் கேளு அப்படின்னு பாஸ் சொல்றாரு. இவர் இருந்துட்டு ஏதாவது பொருளாக கேட்பான்னு பார்த்தா, எனக்கு லஞ்சுக்கு கொஞ்சம் டைம் பிரேக் வேணும் சார் அப்படின்ற மாதிரி இவன் பெர்மிஷன் கேட்குறான். அட என்ன ஆலியா நீ, சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அங்கே இருந்து கிளம்புறாரு. அவனோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இப்போ வந்து லஞ்சை அவனோட ஆஃபீஸில் இருக்கிற கேஃபட்டேரியாலேயே வந்து வாங்குறான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பேசி பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, நம்ம ஏன் தனியாகவே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க. அவங்க கூட போயிட்டு இவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் வந்து இது மாதிரி என்னோட வீட்டுக்கு புதுசாக ஃபர்னிச்சர்லாம் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இதை பற்றி வந்து பேச்சு கொடுக்குறான். அவங்களும் ஓ அப்படியா, சரி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரி இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இவனும் அதனால கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பேர் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்குறதுக்காக போகிறான். அப்போ அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு அந்த மியூசிக்கோட சத்தம் வந்து கேட்குது. அது ரொம்பவே அவனுக்கு பிடிச்சிருக்குது. இருந்து மட்டும் எப்படா இந்த மியூசிக் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூர்ந்து அதை வந்து கவனிக்க பார்க்குறான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்து அந்த கிளீனர்ஸ் வந்துடுறாங்க. என்னடா நீ ஏதோ வினோதமாக பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டியும் இவங்க நினச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை வந்து நடத்துகிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஆனா பிரிட் அப்படின்ற ஒரு பொண்ணை இவன் வந்து மீட் பண்ணுறான். இவன் ஒரு இன்டீரியர் டிசைனர். பார்த்ததுமே ஆண்ட்ரியாஸ்க்கு கொஞ்சம் பிடிச்சி போயிருது. அவளும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறா. அதனால இவங்க ரெண்டு பேருமே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா ஒரு டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவளோட வீடு வரைக்கும் நான் கொண்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சும்மா நடந்து போகிறான். அப்படியே அவங்க வீட்டில் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவனோட மூடு வந்து கொஞ்சம் மாறுது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே தானே இவ பண்ணுவா. அதுக்கு வந்து இவனும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கான். அவனோட ஆஃபீஸ் டேபிளுக்கு கூட ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். இது மாதிரி ரோபோ மாதிரி போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் மாறுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான். புதுசா வந்து ஒரு வீடு ரெடி பண்ணதுக்கு இன்டீரியர் டிசைன் எல்லாமே இவ வந்து பக்காவா பண்ணிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலுமே இவளோட வேலையை பத்தி மட்டும் தான் வந்து பேசிட்டு இருப்பா. இப்ப மறுபடியும் ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க இவங்களோட வீடு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்காக. அப்ப கூட இவங்க இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. இவனுக்கா இதுக்கு மேல இது போர் அடிச்சிருச்சு. என்னடா இது திருப்பி ரொட்டீனா இதே மாதிரி வாழ்க்கை தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரொட்டீனா ஒரு பொண்ணு கூட அவனோட வேலையை செய்யறான். இதுல என்ன போர் அடிக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? அது எதனால அப்படின்னு பார்த்தா, இவன் இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு அன்பு லவ் அந்த மாதிரி விஷயத்தோட பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஏதோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதுல ஒரு உணர்வோ சந்தோஷமோ அவனுக்கு கிடைக்கவே இல்லை.
அப்போ நைட் என்ன பண்ணுறான்னா தூக்கம் வராமல் காஃபி எடுத்து குடிச்சு பார்க்குறான். அந்த காஃபியில் கூட காஃபியோட டேஸ்ட்டே இல்லை, ஜஸ்ட் மண் மாதிரி இருக்கு. இவன் இப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஆனா வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. இவன் இருந்துட்டு இதெல்லாம் ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருக்கு, எனக்கு எதையுமே வந்து உணர முடியல அப்படின்னு இவனோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்க. இவன் மறுபடியும் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கு, இந்த டிசைன் இப்படி பண்ணியிருக்கலாமோ அதை அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளோட வேலையை பற்றி தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. அதனாலதான் நம்ம பைபிளைக்கு ரொம்பவே போர் அடிச்சு போயிருக்குது. இப்போ பார்த்தா அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எங்கபர்க் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறான். இந்த பொண்ணை பார்த்ததும் அவனுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சி போயிருது. அதனால சும்மா போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட பேசுகிறான். அது கூடவே ஆனாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால நான் லேட்டாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறான். என்னடா பைப்பில் பண்ண போகுதுன்னு பார்த்தா இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு தேட்டருக்கு வந்திருக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் சோகமான படம், அதனால இவனுக்கு வந்து ரொம்பவே அழுகையா வருது, எமோஷன் ஆகி. ஆனா அங்க தியேட்டர்ல இருக்கிற வேற ஒருத்தர் கூட யாருமே அழவே இல்லை. என்னடா இது அப்படின்னு பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு மட்டும் இவனோட தோல்ல சாஞ்சுக்கிறான். சரி இவளாவது கொஞ்சம் பண்றாளே அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வர வழியில தான் இவன் வந்து சொல்றான், எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா நான் வந்து ஆனா கூட இருக்கிறேன், இப்போ உன் கூட இந்த மாதிரி வர ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறான். சரி ஓகே, அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சீக்ரெட்டாவே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிறான். ஆனா இவ இருந்துட்டு எங்கபர்க் இருந்துட்டு இதனால என்ன, வெளியில தெரிஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேட்கிறா. பொசுக்கு நீ இப்படி கேட்டுவிட்ட, இந்த விஷயம் மட்டும் ஆனாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஆனா கூட டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். டிவி பார்க்குறாங்க, எல்லாம் ரொட்டீனாக மறுபடியும் போக ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவன் சொல்லிடுறான், இதுக்கு மேலே வந்து எனக்கு உன் கூட செட் ஆகும்னு தோணலை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், என்னோட ஆஃபீஸில் வேற ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி சரி, அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த வீக்கெண்டு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதனால அதை மட்டும் முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் எங்கே வேணா போய்க்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னடா இது, ஒரு பொண்ணு கூட வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்றேன், இவ கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சியே இல்லாம இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த வீக்கெண்ட் அந்த பார்ட்டியை முடிச்சதுக்கு அப்புறமா இவன் வந்து அடுத்த நாள் நம்ம எங்கபர்க் அவளுக்கு வந்து ஃபிளார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பாக்குறான். இவங்க ரெண்டு பேத்துக்காகவே ஒரு ரெஸ்டாரண்ட்ல அழகா வந்து ஒரு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அதனால அங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ரொம்பவே அழகா ஃபுட் எல்லாத்தையும் சர்வ் பண்றாங்க. இல்லையா, ஆனாவை வந்து பிரேக்கப் பண்ணிட்டான். அதனால இதுக்கப்புறம் இவனோட லைஃப் வந்து எங்கபர்க்கோட தான். அதே விஷயத்த இவன் வந்து இவகிட்ட சொல்றான். இது மாதிரி ஆனா வந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ வந்து என் கூட வந்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு இவ இருந்துட்டு அப்படிலாம் என்னால இருக்க முடியாது, நான் என்ன உன் கூட மட்டுமா இருக்கேன், இது மாதிரி எத்தனையோ பேரை முன்னாடி பார்த்துருக்கேன், அதனால இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனுக்கா, இதை பாருமா, நான் ஆனாவே பிரேக்கப் பண்ணிட்டேன், உனக்காக தான் அவளை தூக்கி போட்டிருக்கேன், அதனால இதுல என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் கூட வா அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் என்னால் வர முடியாது, எனக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே எனக்கு ஒன்று தான், நீ மட்டும் தனியாக ஸ்பெஷல்லாம் கிடையாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே இவனுக்கு மனசுடைஞ்சு போயிருது. என்னடா இது, ஆனா கிட்ட இது மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொன்னா அவ ஷாக் ஆகி ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஓகே அப்படின்ட்டா. இவகிட்ட வந்துட்டு அவளை விட்டுட்டு நான் உன்கிட்ட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா இவளும் எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணாம எல்லார மாதிரியும் தான் நீயும்ன்றா, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறான். மாதிரி இவன் எந்த வேலை செஞ்சாலும் அதில் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு உணர்ச்சி இல்லை, எதுவுமே இல்லாமல் தான் அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகி தான் அன்றைக்கி நைட்டு சாப்பிடாம அங்கேருந்து கிளம்பி நேராக சப்ஸ்டேஷன் வந்திருப்பான். இதுக்கு முன்னாடி படத்தோட ஆரம்பத்தில் இந்த சீன் தான். இப்போ புரியுதா எதனால இவன் வந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கெஸ் பண்ணுற இந்த கப்பிள் கூட ஒரு உணர்ச்சி, ஒரு லவ்வோட பண்ணவே இல்லை, ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இவன் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையுமே. இதுக்கு மேலே வாழ வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவன் கிட்டத்தட்ட 2-3 தடவைக்கு மேலே சாகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டான். எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை. எப்பாடே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் வந்து கொஞ்சம் மயக்கமாகி தூங்கிடுறான். இத்தனை வாட்டி இந்த ஸ்டேஷன்ல விழுந்தா இவன் விழுந்த அவனோட உடம்பெல்லாம் அடிபட்டு அந்த இடத்துல வந்து மயக்கமாகிடுறான். இப்போ இந்த ஸ்டேஷனையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தா அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஒளிவட்டம் அவனுக்கு தெரியுது. அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த டனல் வழியா அவன் வந்து மறுபடியும் சிட்டிக்கே வந்துடுறான். இவனோட உடம்பு வேற பயங்கர காயமா இருக்குது. கிளீனர்ஸ் வந்து கரெக்டா இவனை பார்த்துட்டு இவனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணி எங்க உயிரையும் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல ஏதாவது கொஞ்சமாவது அக்கறை காட்டுவாங்க, கொஞ்சம் பாத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, குப்பையை இறக்கி போட்டு போற மாதிரி அவனை இறக்கி போட்டு போறாங்க.
தான் இந்த ஆனா அவன் நேத்து பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் இவனோட இந்த நிலைமையை பார்த்துட்டு கொஞ்சமாவது மனசிறங்குவான்னு பார்த்தா, நீ கேட்டுக்கிட்ட மாதிரியே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து இருக்க மாட்டேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போறா. என்னடா பொண்ணு இவ, என்னதான் இருந்தாலும் எக்ஸ் இல்லையா, ஒரு கொஞ்சமாவது ஒரு உணர்வு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு நைட்டே இவனுக்கு உடம்பு எல்லாமே ரெக்கவர் ஆகிறது, குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்கு போறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளு. சரி அவனை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் கிட்ட போயிட்டு பார்க்கறான். பார்த்தா அங்கிருந்து ரொம்பவே சூப்பரான அந்த மியூசிக் மறுபடியும் ப்ளே ஆகுது. இதை பார்த்ததுமே இவன் முடிவு பண்ணி எப்படியாவது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இவன் வந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரான். அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தா இப்பதான் இந்த ஆளை அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றான். இவனோட பேரு யூகோ. இதை பாருங்க, நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான், புரியுதா அப்படின்ற மாதிரி இவன் வந்து புரிய வைக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பார்த்தோன்னே டக்குன்னு பயமா தான் இருக்குது. ஏன்னா யாருமே இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு அது மாதிரிலாம் வந்து டக்குன்னு போயிட மாட்டாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க ரொம்பவே அழகான பெயிண்டிங் இருக்கு. அதோட அங்க மேல ஃபுல்லாவே வந்து பல்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டை வழியா தான் அந்த மியூசிக் சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குது. இது என்ன ஏது அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். இவனுக்கும் எதுவும் தெரியாது யூகோக்கும். சரி நான் வந்து இங்கேயே இருக்கிறேன், இந்த விஷயம் வந்து வேற யாருக்கும் தெரிய வேணாம், இந்த ஓட்டையை நம்ம எப்படியாவது பெருசாக்கி இந்த மியூசிக்லாம் எங்கிருந்து வருது என்ன ஏதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு டீலை போடுறான். டைமில் இவனோட ஆஃபீஸ் ஒர்க்கையும் மெயின்டைன் பண்ணணும். ஆஃபீஸ்க்கு வந்து வேலை செய்யாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்க அவனோட பாஸ் வந்து மீட் பண்ணுறாரு. உனக்கு என்னதாயா பிரச்சனை, என்ன ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கியே வந்ததுலேருந்து அப்படின்னு கேட்க, இவன் இருந்துட்டு உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட அந்த விளையாடுற சத்தம் தெரியுமா, சாக்லேட்டோட உண்மையான டேஸ்ட் என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எப்படா மனுஷங்கணக்கா இங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் பேச, என்ன இவனுக்கு பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சா, சரி நீ கொஞ்சம் நல்லா ஆயிட்டு வா அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அங்கே இருந்து போயிடுறாரு. இவன் இருந்துட்டு நைட் டைம்ல அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போகாம அப்பாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரான். ஆனா கிட்ட கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி எஸ்கேப் ஆயிடுறான். இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த மியூசிக் வர சத்தம், அதனால அந்த ஓட்டைய பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து யூகோ வந்து ஒத்துக்கல. டே இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா, கொஞ்சமாவது அமைதியாரு அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா பார்த்தா அங்கிருந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல் வருது. அது ரொம்பவே அற்புதமா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவனுங்க இந்த மாதிரி வந்து ஃபுட்டோட ஸ்மெல்லாம் வந்து பண்ணதே இல்லை, சுவாசிச்சதே கிடையாது. அதனால இதுக்கு வந்து யூகோ ஒத்துக்கிட்டு இந்த ஓட்டையை பெருசாக்குறதுக்கு முயற்சி பண்ணி அங்க வந்து ஒரு டனலையே உருவாக்குறானுங்க. ஒரு சுவை, சுவாசம், உணர்ச்சி, காதல், அன்புன்னு எதுவுமே இல்லாம இவனுங்கெல்லாம் எப்படியா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க, என்ன மாதிரியான ஊர் இது, நம்மளை ஏதோ கடத்திட்டு வந்து இங்க ஏதோ பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறான். இப்ப மறுநாள் திருப்பி அவனோட வேலைக்கு வந்து வரான். வேலைக்கு வந்து பார்த்தா இவனோட இடத்துல வேற யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவரோட பாஸ் வந்துட்டு, உன்னை வேலையை விட்டெல்லாம் தூக்கல, உன்னை வந்து உனக்காக ஒரு புது கரியர் வந்து காத்துக்கிட்டு இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை கேட்டுட்டு அவன் அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வந்தா அந்த கிளீனர்ஸ் இவனை பிக்கப் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஐயோ இங்கிருந்து நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த டனல் வழியா எஸ்கேப் ஆக முடியாது. அதனால வந்து இவன் என்ன பண்றான்னா அவங்களுக்கு தெரியாம பேக் டோர் வழியா வந்து பின்னாடி வந்து எஸ்கேப் ஆயிடுறான். எப்படியாவது அந்த டனலை வந்து இவன் பெருசாக்கி அது வழியா இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும், இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாகிறதுக்கு அங்க போயிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டனலை பெருசாக்குற வேலையில தான் அவன் வந்து பெருசா ஈடுபட்டு இருக்கான். ஒரு வழியா பெரிய டனலை வந்து உருவாக்கி அந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஹோல் இருக்கு, அதை வந்து கண்டுபிடிச்சிடுறானுங்க. இவனுங்க பண்றது மற்ற அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களையும் வந்து ஈர்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா அங்க இருக்கிற ஃபுட்டோட அந்த ஸ்மெல்லு அது எல்லார் வீட்டுக்கும் போக அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவனோட வீட்டை அபார்ட்மெண்ட்டை தேடி வந்துடுறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன லீக்கேஜ் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூகோ சமாளிச்சு அனுப்பி வைக்கிறான். இருந்தாலும் இந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு, மியூசிக்கோட சத்தம் எல்லாமே வரைக்கும் கேட்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஆண்ட்ரியாஸ்க்கு மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது, இப்ப எல்லாருக்கும் கேட்டு ஆரம்பிக்குது. எல்லாரும் நின்று கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படியோ அந்த டனலோட வழியை கண்டுபிடிச்சிடுறானுங்க. கடைசியா ஒரு டெஸ்டினேஷன் அது இவங்களுக்கு கிடைச்சிருது. அதனால இவன் என்ன பண்றான்னா ஆண்ட்ரியாஸ் அது வழியா வந்து கையை விட்டு அது என்ன ஏது அப்படின்னு வந்து பாக்குறதுக்கு முயற்சி பண்றான். அந்த இடத்துல ரொம்பவே அழகான ஒரு வீடு, அங்க வந்து வெளியில குழந்தைங்க விளையாடுற சத்தம்லாம் அவனுக்கு கேக்குது. அந்த இங்கிருந்து தான் வந்து மியூசிக், அந்த பாட்டு வந்து பாடிட்டு இருக்கிறதுலாம் அவனுக்கு வந்து கேக்குது. கையை விட்டு எதையோ ஒன்ன பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அது அப்பதான் ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி வச்சிருக்கிற கேக்கு கீழே வர தட்டி விட்டுறான். ஏன்னா அவனோட கை மட்டும் தான் அந்த இடத்துக்குள்ள போகுது. அதை எடுத்து சாப்பிட்டா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. வாவ் என்ன மாதிரியான டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யூகாவும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க கரெக்டா கிளீனர்ஸ் வந்து இவங்களை பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. ஏன்னா இந்த மாதிரி சத்தமையும் மியூசிக் இது எல்லாமே இவனுங்களுக்கும் கேட்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை பிடிச்சிட்டு வராதானுங்க. யூகா மட்டும் ஆனா விட்டுறாங்க. நம்ம கிளீனர்ஸ் வந்து ஆண்ட்ரியாஸை மட்டும் இந்த இடத்தோட தலைவர்களை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வராங்க.
தம்பி ஏன்பா இந்த இடத்துக்கு வந்து புதுசா குழப்பா பண்ணிட்டு இருக்கிற? இந்த இடத்துல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது, உன்னால சந்தோஷமா இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. சந்தோஷமா? எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாலும் சந்தோஷன்ற ஒண்ணு இல்லவே இல்லையாடா என்னோட வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பிரமிச்சு போய் உட்காந்துருப்பான். இப்ப இந்த கிளீனர்ஸ் வந்து இவனை கூட்டிக்கிட்டு வெளியில போறாங்க. ஒரு பக்கம் வேற சில கிளீனர்ஸ் வந்துட்டு இவனுங்க உருவாக்குன அந்த டனல் அதை வந்து ஃபுல்லா வந்து பூசி முழுக்கிடுறானுங்க. ஒரு சின்ன கேப் கூட இல்லாம நீட்டா அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறானுங்க. வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆண்ட்ரியாஸ் அவனை அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வரானுங்க மறுபடியும். எதுக்குன்னு பார்த்தா இப்போ அந்த பஸ் வேற ஒரு புது ஆளை இறக்கி விடுறதுக்காக வருது. இப்போ இவனுங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆண்ட்ரியாஸை அந்த பஸ்ல வைக்கக்கூடிய லக்கேஜ் அந்த இடத்துல இவனை போட்டு அடைச்சு எங்கேயோ அனுப்பி வைக்கிறானுங்க. எங்கடா பேக் பண்ணி அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மதன்னு முழிச்சிட்டு இருக்கான். இவன் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனா ஒரு பக்கம் இந்த இங்கபர்க், அதுக்கப்புறம் இந்த ஆனா, இவங்க 2 பேருமே அவங்களுக்குன்னு தனியா ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. யூகோ மறுபடியும் அவனுக்கு அவனோட வேலை கிடைக்குது. ஸோ அவனோட வேலையை அவன் வந்து இந்த இடத்துல கண்டினியூ பண்றான். இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நம்ம ஆண்ட்ரியாஸ் மட்டும்தான். டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பஸ் நிக்கிற வரைக்குமே அவன் கொஞ்சம் மயக்கத்திலே தான் இருக்கான். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு எப்படியோ அந்த கதவை திறந்து அவன் வந்து வெளியில வரான். வெளியில வந்து பார்த்தா ஃபுல்லாவே வந்து பனி தான் இருக்குது. பரவாயில்ல, இங்க இருந்து வேற இடத்துக்காவது போயிடலாம் இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ரியாஸ் வந்து இந்த ஃபுல்லா பனி மூட்டமா இருக்கிற இந்த இடத்துல இறங்கிடுறான். இவன் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த பஸ்ஸும் அங்கிருந்து கிளம்பிடுது. இப்போ இந்த பஸ் தான் வேணும்னே இவனை இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு போயிருக்கு. உண்மையிலே ஒரு நரகம் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவனுக்கு வந்து ஃபீல் ஆயிருந்திருக்கும். ஏன்னா இவன் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறான், அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு, பணம், காசு, வீடு, பொண்ணு, பொருள்னு எல்லாமே இருந்தாலும் கூட அதை அவனால சந்தோஷத்தோட அனுபவிக்க முடியல. எந்த ஒரு இதுலயுமே ஃபீல் இல்லாம இருக்குது. இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இவன் நரகத்துல இருக்கான் அப்படிங்கிறது. தப்பிச்சா போதும் அப்படின்னு முயற்சி பண்றான். இருந்தாலும் அங்க இருக்கிறவனுங்கெல்லாம் விடல. இவனை கொண்டு வந்து பனி பிரதேசத்துல விட்டுட்டு போயிடுறானுங்க. ஆட பாவிங்களா, அங்க இருந்த வரைக்குமாவது நல்லா இருந்தேன், இந்த பனியில அவன் என்னதான் செய்ய போறானோ. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்க போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. Until then, டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.